ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கையேந்தி ஸ்பெஷல் கார தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் ஒரு தேங்காய் சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கனாலே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி 6 பல் பூண்டு சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச தக்காளி பூண்டு பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுறலாம். இதில் இப்போது 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இதுக்கான மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். இதில் இப்போது 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜார் கழுவிட்டு அந்த தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை இப்போது நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு மூடி போட்டுட்டு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு நல்லாவே திக்காயிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம பொடியை நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். பர்ஃபெக்டான தோசை மாவோட ரெசிபி நம்மளோட சேனலில் ஏற்கனவே இருக்குது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தோசை பரப்பும் போது ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு பரப்பிக்கோங்க. இதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார சட்னியை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான கையேந்தி பவன் ஸ்பெஷலான கார தோசை ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.